ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு போல் வச்சுருந்தோம், நம்ம ஒரு ஹாரர் வீடியோ மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்ட முதல் ஹாரர் வீடியோக்கும் பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் போயிருந்தது. ஸோ பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு ஹாரர் ஸ்டோரியோ அந்த மாதிரியோலாம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. உலகத்திலே இருக்கக்கூடிய பயங்கரமான 5 கேம்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா அது உலகத்திலே பயங்கரமான கேம்னா ஸ்குவிட் கேம் லெவலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா அந்த மாதிரி கேம்ஸ் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு பேரநார்மல், எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு தடவை கூட ட்ரை பண்ணக்கூடாத சில கேம்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். அதுதான் நான் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கேம்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 5வது கேம்லேருந்தே வருவோம். 3 Kings அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேம் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இது என்ன அப்படி பண்ணும், இதுக்கெலாம் என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லார்ஜ் ரூமு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரூமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெளிச்சம் வரக்கூடாது. நானே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு குரோமா கீ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வெளிச்சத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட வெளிச்சம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஆஃப் கேண்டில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய மிரர். அண்ட் அதுக்கப்புறம் 3 சேர். அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் சைல்ட்ஹுட்டில் வச்சு விளாண்ட ஒரு பொம்மை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செட் பண்ணிட்டு 3:30 மணிக்கு அலாரமை செட் பண்ணிட்டு நீங்கள் தூங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3:33க்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த கேண்டில் கொளுத்தி அந்த ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உட்காந்துக்கணும். ஸோ அங்கே உட்காந்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சைலண்ட்டாக அப்படியே உட்காந்து டார்க்னஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த டார்க்னஸ், அதாவது இந்த கேண்டிலையோ அந்த மிரரையோ எதையுமே பார்க்காம ஒரு டார்க்னஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஸ்பிரிட்ஸ் உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் உங்களால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃபும் இருந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம மாதிரி தனியாக எதையுமே பேசாமல் எதையுமே கேட்காம ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தாலே நிறைய தாட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மண்டைக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்கும். நம்ம பழைய கஷ்டங்கள், ரிசால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் அதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும். ஸோ அதே மாதிரி எக்கச்சக்கமாக அது உங்களுக்கு உள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடுற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெடிட் ஒரு யூசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி என்னால் 2 ஸ்பிரிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பேசுகிறத கேட்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது கேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டி மேரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பிளட்டி மேரிங்கிறது உலக லெவலில் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான கேமு. எல்லோரும் சொல்லுவாங்க அந்த கண்ணாடி முன்னாடி நீ போய்ட்டு அப்படி பேசினேன்னா ஒன்று பிளட்டி மேரி கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மித்ஸ் எல்லாம் வேர்ல்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அண்ட் அது பார்த்திங்கன்னா இவங்களும் இதுக்கான ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. யாராவது பார்த்திங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மித்தான ஒரு விஷயம் தானே தவிர இது நாட் ட்ரூ. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இது ஒரு மித்தாக பார்க்காம மித்துன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம அதை பார்க்குறனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹார்ட் பீட்லாம் அதிகமாக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிளட்டி மேரியோட ரூல்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். ஒரு கேண்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு மிரருக்கு முன்னாடி ஃபுல் டார்க் ரூமில் உங்கள் கேண்டில் மட்டும் வச்சுட்டு 13 டைம் பார்த்திங்கன்னா பிளட்டி மேரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கர்ஸ்டு விச்சான பிளட்டி மேரி பிளட்டால் சொல்லும்போது ஒரு மாதிரி பிளட்டால் கவர் ஆகி ஒரு மாதிரி உங்கள் முன்னாடி அப்பியர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது யாருக்குமே ஒரு ப்ரூஃப் கிடச்சதே கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொன்னுரும் இல்லை ஏதாவது ஒரு கர்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ மித்து தான். பட் இது பார்த்திங்கன்னா மித்து தானேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுலாம் இருக்காங்க. பிகாஸ் கிரேசி அண்ட் ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடும். எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உண்மையிலே இப்படி வரும் போல இருக்குது. ஸோ பயம், அந்த ஒரு பயம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே அப்படி ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ அடுத்து 3வது கேம் என்ன அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரேஸியான ஒரு கேமாக தான் இருக்குது. ஸோ இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூட் அண்ட் மேன்
ஹூடன் மேன் அப்படிங்கிற ஒரு கேமு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூதை போடுற மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் தான் அந்த கேமுக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஒரு ஃப்ளேமை ஏற்றி விட்டுட்டு உங்கள் வீட்டு வாசலில் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா அவங்க வீட்டு வாசலில் சிம்பிளாக இருக்கணும்னா ஒரு உப்பு தூவி விட்டு அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் ஒரு டெலிஃபோன் இருக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூமில் போய்ட்டு அந்த டெலிஃபோனில் போய்ட்டு ஒரு கேபு புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெலிஃபோன்லேருந்து எப்படிப்பா கேப் புக் பண்ண முடியும்? இப்போ எல்லாம் ஓலா ஊபர்னு வந்ததுக்கப்புறம் டெலிஃபோனில் போய் புக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, டெலிஃபோனில் போய்ட்டு புக் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலை இதில் வந்து சக்சீட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு பிளாக் கேப் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த கேபுக்குள்ளே ஏறி பேக் சீட்டில் எடுத்துகிட்டு படுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள் வாட்சில் 3:30 மணி ஆனோன்னே எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வாழ்க்கையிலே பார்த்துக்காத ஒரு ஹைவேல இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹூடன் மேனும் இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹூடன் மேன் உங்களுக்கு வந்து இது போதும்பா, முடிஞ்சிச்சுப்பா, எனக்கு ரொம்ப திகிலாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வந்து ஹூடன் மேன் கார் இதில் போயிட்டு ஐ ஹாவ் ரீச்டு மை டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஆகி நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து எந்திரிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சூப்பர்ல. இந்த மாதிரி ஒரு கிரேஸியான கேம் நான் வந்து என் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுஜா அந்த மாதிரியான கேம்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே ஒரு கிரேஸியான கேம் தான். பட் இந்த மாதிரியான ஒரு கிரேஸி லெவல் கேம் வந்து நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ பட் இப்படி ஒரு கேம் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தன் ட்ரை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்திருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ வாங்க அடுத்த கேமை பார்த்துருவோம். ஸோ அடுத்து 2வது கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ அந்த 2வது கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தருமாசான் அப்படிங்கிற ஒரு கேம் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜப்பானீஸ் ஒரு கேம் இது. ஸோ இதை இதையும் பார்த்திங்கன்னா யாரும் ட்ரை பண்ணிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இல்லை எல்லா கேமும் பார்த்திங்கன்னா ட்ரையே பண்ணாதீங்க. பண்ணிங்கனாலும் ஒரு யூஸும் கிடையாது, உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா வந்து ஒரு பாத் கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த கேம் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு கோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களை ஃபுல் டேக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு ரன்னிங் ரேஸுங்க நம்ம பாருங்கள், அது என்னது கேட்சா அது ஓடி பிடிச்சி விளாடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு இது கோஸ்ட்டோடு நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உங்களை கேட்ச் பண்ண விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நைட்டு இங்கே குளிக்க போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நல்லா வந்து நீங்கள் குளிக்கிற போஸ்ட்டில் போயிட்டு ஒரு பாத்டப் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் படுத்துடணுமா. அண்ட் லைட்டையும் ஆஃப் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கண்ணை மூடிட்டு பார்த்திங்கன்னா தருமாசான் ஃபெல் டவுன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கணுமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு உங்கள் மைண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானீஸ் உமனோட மென்டல் இமேஜ் வந்து உங்கள் டப்புக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக உங்களை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்களாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த உங்களோட முடி, அதாவது குளிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த மந்த்ராவை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் கிட்ட அது வந்து நல்லா நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து சத்தமாக கேட்கணுமா, why did you fall into the bathtub அப்படின்னு நீங்களே உருவாக்கிட்டு நீங்களே வர சொல்லிட்டு ஏன் விழுந்த அப்படின்னா நல்ல நியாயமாக இருக்குது, பாவம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லணும், பதிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. கரெக்டாக வந்து அந்த கண்ணை மூடிட்டு டக்குன்னு வெளில வந்துட்டு கதவை மூடிட்டு லைட்லாம் ஆன் பண்ணி எப்படி பாத்ரூம் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்களா சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அந்த அடுத்த நாள் தான் அந்த கேமே ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த கோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த டே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது உங்களை கேட்ச் பண்ண விட்டுட்டிங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வந்து அதை கேட்ச் பண்ண கூடாது, போதும் எனக்கு இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வந்து உங்களோட ரைட் ஷோல்டர் திரும்பிட்டு வந்து கிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணுமா. கிட்டல்ங்கிற வேர்டுக்கு எனக்கு மீனிங் தெரியாது, பட் கிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினீங்கன்னா வந்து அந்த வந்து கேம் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கேட்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் பட் இட்ஸ் ஆல்சோ ஒரு மித்தாக தான் வந்து நான் பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து எனக்கு நம்புகிற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஸோ அடுத்த கேம் என்ன, லாஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் நைட் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓல்டு பாகன் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் டைப்பில் வந்து பீப்புளை வந்து பனிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா சிம்பிளாக அந்த மிட் நைட் மேன் வந்து உங்கள் வீடை சுற்றி நடந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த மிட் நைட் மேனை வந்து 3:33 AM வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மிட் நைட் மேன் கிட்ட மாட்டாமல் சர்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க. சிம்பிளாக தெரியுதுல்ல. பட் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி ஹாலூசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடி
ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆனவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெர்மனெண்ட்டாகவே இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்கேர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன நடந்தாலும் ஒரு பயம், இந்த ஒரு அஃபெக்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பண்ணி நிறைய பேர்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கில், இந்த கேம்லாம் பார்க்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு மேபி கண்டென்ட்டாகவும் நிறைய பேருக்கு தெரியலாம். பட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு பயங்கரமான கேம்ஸ் வந்து அப்படி உண்மையே இல்லைனாலுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயம் வந்து கூடிகிட்டே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் நீங்கள் விளாடிட்டு இருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யார் கூடயோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து இதை அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இது மாதிரி ஒன்று எப்படி சொல்கிறது மோஸ்ட்லி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உங்களோட மைண்ட் லெவலில் வந்து நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிடுவீங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸுமே அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரேஸியான ஒரு ஹாரர் பேரநார்மல் கேம்ஸும் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னி வரைக்கும் இதை வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த மாதிரிலாம் கேம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், பை பாய், லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.